குழந்தைகளா, அந்த பேய்களை விரட்டல தடுத்து தான் நிறுத்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா மீண்டு வரும். அது கண்டிப்பா திரும்பி வரும். சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குது. உக்கர திசை முடிஞ்சு சனி திசை வரும்போது என்னோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள நீங்க இந்த இடத்த விட்டு போயிடணும். எப்படியாவது என்னோட சக்தியை கொண்டு வாங்க. இது உங்களால மட்டும்தான் முடியும். என்னோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே இருக்கேன் நானு. கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள உங்க இடத்தை நான் கொன்னுடுவேன். அவ்வளவுதான், சிவபெருமானோட சக்தி குறைஞ்சிரும். உங்களை நாங்க கொன்னு உறிஞ்சிருவோம். அந்த பேய்கள் எல்லாம் சொன்னதை கேட்டு குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பேய்கள் சிவபெருமான்கிட்ட போய், சிவபெருமானே, எப்படி அந்த குழந்தைங்களை காப்பாற்ற போறீங்க? சோதனை கொடுத்த உங்களுக்கு நான் இப்ப சோதனை கொடுக்க போறேன். சிவபெருமானே, தம்மா துண்டு ஆளு பேய் அது உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? அவளை போட்டு தள்ளுங்க. உக்கிர திசை முடிஞ்சு சனி திசை ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் என்னால எதுவுமே செய்ய முடியாது. தெய்வ சக்தி முழுமையா பலம் இழந்துருச்சு. இந்த பேய்கள் வாங்கி வந்த வரத்தை வச்சு முழுமையா தெய்வ சக்தியை மறைச்சிருச்சு. அச்சச்சோ, என்ன சிவபெருமான் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு இந்த நிலைமையா? அப்ப எங்களை யார் காப்பாத்துறது? அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே சிவபெருமானோட முழு சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து மண்ணுல விழுந்துட்டாரு. இந்த குழந்தைகளா, இந்த பிரச்சனையிலிருந்து வரதுக்கான தீர்வு உங்ககிட்டே இருக்குது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்களால முடியும். இருள் சூழ்ந்த வேகங்களும் சூழ்ந்த காற்றுகளும் சூறாவளி பேய்களும் சுத்தி நிக்க அந்த குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. யாரும் கவலைப்படாதீங்க. உங்களை காக்க நான் மீண்டு வருவேன். காளி தேவி தவத்துல இருக்காங்க. எப்படியாவது காளி தேவியை எழுப்பி வர வைங்க. என்ன சிவபெருமானே, எங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்க பாட்டு விழுந்துட்டீங்க. இப்ப நான் எப்படி காளி தேவியை வர செய்கிறது? உங்களையே சாச்சிட்டான அந்த பேய்க. அழிவுகாலம் நெருங்கிடுச்சு குழந்தைகளா. உங்களை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் இந்த சிவனால கூட காப்பாற்ற முடியாது. உங்களை எல்லாத்தையும் நான் என் ஜண்டாவுக்கு பறி கொடுக்க போறேன். சிவபெருமானே, என்னாச்சு? ஐயோ, என்ன பண்ணு தெரியலையே. ஒருவேளை பூசாரி அம்மாவுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. எல்லாரும் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பூசாரி அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு பொண்ணு போயிடுச்சு. சிவபெருமான் லிங்கமா உருவெடுத்து மறைஞ்சு போயிட்டாரு. ஐயோ, சிவபெருமான் மண்ணுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாரே. இவர் எப்படி நம்ம தொலைவை கண்டுபிடிக்கிறது? எப்படி சக்தி கொண்டு வருது? ஒண்ணுமே தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிச்சே. சரி சரி, யாருமே பயப்படாதீங்க. சிவபெருமான் நம்மள எப்பவுமே தனியா ரொம்ப விட்டு போக மாட்டாரு. அவர் நம்மளுக்கு ஏதாச்சும் தீர்வு விட்டுட்டு தான் போயிருப்பாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க. பூசாரியம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். குழந்தைங்க எல்லாரும் பூசாரி அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்கும் போது பூசாரி அம்மாவை வர வழியிலேயே பேய் கொன்னுடுச்சு. இந்த உண்மை தெரியாம பூசாரி அம்மாவை காப்பாத்த வருவாங்கன்னு நினைச்சு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா விஷயம் வந்து சேர்ந்துச்சு. டே மச்சான், பூசாரி அம்மா வர வழியிலே பேய் சாகடிச்சிருச்சுடா. இனிமேல் நம்மளை காப்பாத்த யாருமே இல்ல. எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணா என் ஃப்ரெண்டு ஹல்க கூட்டிட்டு வரேன். ஹல்க் நண்பனே, சீக்கிரம் வாடா. நாங்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து எங்களை காப்பாத்தவா. என்ன நண்பர்களா, உங்களுக்கு ஆபத்தா? இங்க ஒன்னும் ஆபத்து மாதிரியே தெரியலையே. என்ன சுடுகாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா, நான் இப்ப ரொம்ப சாகும் தருவாயில இருக்கேன். அந்த பேய்ங்க என்னை எப்படி இருந்தாலும் கொன்றுங்க. நீங்க உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா காளி தேவி வேண்டி காளி தேவி வரவீங்க. குழந்தைகளா, நீங்க காளி தேவியை கூட்டிட்டு வரணும்னா இந்த சமாதியில ஏதோ ஒரு சமாதியில தான் காளி தேவி இருக்கு. அதுல நீங்க பசும்பால் விட்டா காளி தேவி இருக்க இடம் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, இன்னும் சனி திசை முடியும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த பேய்கள் ரொம்ப உக்கரமாயிரும். நம்ம போய் மாடு புடிச்சிட்டு வரதுக்குள்ள இந்த சனி திசையே வந்துருமே. பசங்களா, யாரும் கவலைப்படாதீங்க. மாடை புடிச்சிட்டு வந்தா தானே டைம் ஆகும். நான் போய் தூக்கிட்டே வந்துடுறேன். இங்க ஒரு பசுமாடு இருக்கு. இதை தூக்கிட வேண்டியதா? செல்லம், போலாமா? வா, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. காரியம் முடிஞ்சோடனே உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து இங்கேயே விட்டுறேன். குழந்தைங்களா, பசுமாடை தூக்கிட்டு வந்துட்டா பாருங்க. இதுக்கு மேல என்ன பண்ணணும் சொல்லுங்க. அங்கிள் சூப்பர், அங்கிள் சூப்பர். நீங்க பசுமாடை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? நம்ம இதுல இருந்து பால் கறந்து டக்குன்னு ஒவ்வொரு சமயம் ஊத்தணும். டேய், நமக்கெல்லாம் அதுக்கு டைம் இல்லடா. நமக்கு பசுமாடை பால் கறந்து ஊத்துறதுக்குள்ள டைம் முடிஞ்சிரும். அங்கிள், நீங்க அப்படியே ஒவ்வொரு சமாதியா பால் எடுத்து ஊத்திட்டு வாங்க. அவ்வளவுதானே? மாடு எங்களுக்கு உதவி பண்ணு. ஒவ்வொரு சமாதியா எங்களுக்கு பால் மட்டும் கறந்து விடு ப்ளீஸ். அந்த பசுமாடு இவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுட்டு ஒவ்வொரு சமாதிக்கா பால் கறந்து விட்டுட்டு இருந்துச்சு. அல்கங்கிள், இந்த சமாதி காளி தேவினால உட்கார ஆகல. அப்ப இந்த சமாதி இல்ல, வேற சமாதிக்கு போங்க. சரி சரி பசங்களா, இருங்க, அடுத்த சமாதிக்கு தூக்கிட்டு வரேன். ஐயோ கடவுளே, இந்த சமாதி இல்லையா? சரி அங்கிள், அடுத்த சமாதிக்கு போங்க. டைம் முடிய போகுது. இதுலயாவது காளி தேவியோட சக்தி இருக்கணும். தயவு செய்து வந்துரு காளி தேவி ப்ளீஸ். காளி தேவி இருக்கிற சமாதிக்கு பக்கத்துல போய் நின்னுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பால் அந்த சமாதியில ஊத்தும் போது காளி தேவி உக்கிரம் கொண்டு வந்துட்டாங்க. குழந்தைகளா, இந்தாங்க, என்னோட சக்தியை வாங்கிக்கோங்க. தீய சக்தி அழிக்க இந்த சக்தி மட்டும் பத்தாது, சிவனோட சக்தியும் வேணும். ரெண்டு சக்தியும் சேர்ந்ததுக்கு அப்புறம் மகா சக்தியா மாறும். அது நீங்க சிவனுக்கு பூஜை பண்ணி சிவனை சீக்கிரம் எழுப்பணும். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா
நீங்க சிவன் சிலையை கண்டுபிடிக்கணும்னா இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு பசுமாடு வந்து சிவன் சிலை இருக்கிற இடத்துல படுக்கும். அந்த சிவன் சிலை எடுத்து நீங்க பூஜை பண்ணணும். குழந்தைங்களா ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னும் டைம் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. காளிதேவி சொன்ன மாதிரியே ஒரு மாடு சமாதியை தேடி வந்துகிட்டே இருந்துச்சு. அது போய் ஒரு சமாதியில நண்டிக்கிட்டு நின்னுச்சு. இந்த சமாதி நட்டுக்க மாடு நின்றுச்சு. சீக்கிரம் சமாதி தோண்டுங்க, சிவலிங்க தேடுங்க. குழந்தைகளா இருங்க நான் தோன்றேன். இந்த சமாதி தானே, இதுல இன்னும் மண்ணு ரொம்ப நிறைய இருக்கு. இருங்க நான் தோன்றேன். குழந்தைகளா எனக்கு சில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் பறச்சு எடுக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை பறச்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இருப்பாப்போ இந்த லிங்கத்தை எடுத்து வைக்கிறேன். ஏ மீனா ரேணு போய் சீக்கிரம் போய் பூஜை பண்றதுக்கான தேவையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் தனி தசை முடிய போகுது. சீக்கிரம் அந்த சிலையை எடுத்து தேரா நிமித்தி வச்சதுக்கு அப்புறம் பூஜை பண்றதுக்கான பொருள் எல்லாம் எடுத்து கொண்டாந்து வச்சாங்க. ஆனா அந்த பேய்கள் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே வந்துச்சு. என்ன இவங்க பூஜை பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க பூஜை பண்ணிட்டாங்க, நம்ம இங்க இருக்க முடியாது. இதை தடுக்கணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும். அந்த பேய்கள் ஒவ்வொருத்தரையா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பேய் நம்மள ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் யாராச்சும் மந்திர நீர் எடுத்துட்டு வாங்க, அதை தெளிச்சு விட்டுறலாம். பேய் இங்க வா, உங்க மேல நான் மந்திர நீர் தெளிச்சு விட போறேன். வாங்க உடம்புல எரியுது மந்திர நீர் தெளிக்காத. நான் இங்க இருந்து போயிடுறேன். அந்த பேய் நான் இப்போதைக்கு மட்டும் தான் விரட்டி விட்டுருக்கேன். கொஞ்ச நேரத்துல மறுபடியும் வந்துடும். அதுக்கு நம்ம பூஜை பண்ணணும். குழந்தைகளா, எங்கள் சக்தி மீண்டு வந்துவிட்டது. உங்கள் மனதை இறைத்தே நான் பாராட்டுகிறேன். யாருமே கவலைப்படாதீர்கள். அந்த ஆவிகள் இனிமேல் உங்களை எதுவும் செய்யாது. அவைகளை நான் அனுப்பிவிடுகிறேன். மோகினி பிசாசுகளே, உங்களுக்கு ஆன்மா சாந்தியை கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியேற்றுகிறேன். மோகினி பேய்களே, நீங்கள் செய்தது தவறை உணர்ந்து விட்டீர்கள். அதனால் உங்களுக்கும் நான் ஆன்ம சக்தியை கொடுத்து விடுகிறேன். நீங்கள் இந்த பூலோகத்தை விட்டு சென்று விடுங்கள். ஆனா எங்களை மன்னிச்சு சிவபெருமான் எங்களுக்கு நல்ல வழி காமிச்சிட்டாரு. நாங்க போயிட்டு வரோம். அப்புறம் குழந்தைங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.